வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போற்றி நான் உங்கள் அன்பு தோடு அன்பு நண்பன் காத்துக்கிறேன். நம்ம ஆவலா காத்துக்கூடிய 2026 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள். 2025 நம்ம என்னதான கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், சிலருக்கு நல்லதையும் கொடுத்துருக்கலாம். இப்படி பண்ண 2025 ஆண்டு முடிந்து 2026 ஆண்டு புதிய ஆண்டு. இந்த புதிய ஆண்டு நமக்கு எப்படி இருக்க போகுங்கிறத 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் தெளிவா கொடுத்துக்கோங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்க. ஏன்னா வீடியோட எண்டுல வந்து நிறைய இம்பார்ட்டன்டான செய்திகள் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ தொடக்கத்தையும் நம்ம பார்ப்போம், ஸ்கிப் பண்ணிட்டு உள்ள போய். ஏன்னா வீடியோட எண்டுல பார்க்கும் போதும் வீடியோ மிடில போய் நிறைய செய்திகள், உடல் நலத்துல இருந்து, உங்களுடைய ஆரோக்கியத்துல இருந்து, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்கும், கடன் தீருமா தீராதா, திருமணம் ஆகாம இருக்க திணவு திருமணம் ஆகுமாக, ராசி வகையிலையும் லக்ன வகையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்கன்னா மேச ராசி பலனை எடுத்து பாருங்க. அதே நீங்க மேச ராசி சார் நான் வந்து கடக லக்னம் கடக ராசியை சொல்லக்கூடிய பலனை எடுத்து மெர்ச் பண்ணி பாருங்க. மெர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அக்யூரசி கிடைக்குன்னா ராசி பிளஸ் லக்னம் ரெண்டுமே சேர்ந்துதான் உங்களுடைய ஜாதக கட்டம். அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் பலனை எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க இப்பதான் முதல் முறை நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புல பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி கன்வெர்ஸா வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்புல பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி கொடுங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருங்க, நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நண்பர்கள் கூட உறவினர் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க. நம்ம வீடியோ அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. அதாவது பொதுவா ஒவ்வொரு கிரகத்துக்கும் 2026 என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026 வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. எக்கச்சக்கமானது இருக்கும். இதை பண்ணணும், இது செய்யணும், நான் யூஎஸ் போகணும், நான் ஃபாரின் போகணும், நான் வந்து வாழ்க்கையில இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும், இந்த ஆண்டு நான் திருமணம் முடிச்சிடணும், இந்த டிகிரி முடிக்கிறது, எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கும் இல்லைங்களா. இந்த கனவுகள் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதாயத்தை கொடுக்கும், இந்த கனவுகள் இந்த 2026 பலிக்குமா பரிணாமத்தில் நம்ம பார்த்துட்டு வருவோங்க. ரிஷபராசி 2026 புத்தாண்டு ராசி பலன். அதிர்ஷ்டம் மலையிலும் தங்கம் மலையிலும் நனையக்கூடிய ராசிகள்ல மிக முக்கியமான ராசி 2026 புத்தாண்டு உங்களுக்கேன்னு சொல்லாங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு 2026 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு கிரகத்தை பத்தி நான் இன்ச் பை இன்ச் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க இந்த ரிஷபராசி 2026 எப்படி இருப்பாங்க. ரிஷபராசி சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. சந்திரனாவே அதிர்ஷ்டம் தாங்க. சந்திரனாவே அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடியது. சந்திரன் மனோக்காரகன் உடற்காரகன். அவர் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்க 2026 எப்படி வந்து கொண்டாட போறாங்கன்னா, நீங்க 2026 நீங்க உங்களுக்காகவே வந்த ஆண்டுன்னு நினைச்சுக்குவாங்க. என்ன பொறுத்தவரை சொல்றது எப்படின்னா 2026 பிறக்கிறது ரிஷபராசிக்கார உங்களுக்காக மட்டுமே எடுத்துக்கணும். ஏன்னா பாருங்களேன், யோகாதிபதிங்க உங்களுக்கு சனி பகவான் வந்து யோகாதிபதி கர்மாதிபதி, அது பாக்கியாதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி யோகாதிபதி சொல்லுவோம், பாக்கியாதிபதி சொல்லுவோம். ஏன்னா நமக்கு திரிகோணத்துல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். அப்படி 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சனி, அவரு 11ல. அப்போ யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல ஆண்டு தொடக்கத்திலே இருக்காரு. ஆண்டு தொடக்கத்திலே சனி பகவான்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதே மாதிரி இந்த ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் லாபாதிபதி, உங்களுடைய லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய லாபாதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2ஆம் இடத்துல தொடக்கத்திலே இருக்காருங்க. ஆண்டு தொடக்கத்திலேயே 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கார். அதற்கு பிறகு குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறார். என்ன சார் குரு 3ல மறையானா ஒரு ராஜிக்கு எடுத்து பாருங்க. இந்த இடம் தனம் குடும்பம் வாக்கு இல்லைங்களா. தனம் குடும்பம் வாக்குக்கு 2ஆம் ஸ்தானம் 3வது இடம். தனம் குடும்பம் வாக்குக்கு 2ஆம் ஸ்தானங்கிறத 3வது இடம் இல்லையா. அப்ப இங்க உச்சமாகும் போது தனக்காரகன் தனஸ்தானத்திலே உச்சமாகுவார். லாஜிக் புரிதுங்களா. இந்த ஸ்தானம்ங்கிறது தனம் குடும்ப வாக்கு. இதுக்கு 2ஆம் பாகம் 1 2 2ஆம் பாகத்தை தனக்காரன் உச்சமாக போறார். அப்போ தனஸ்தானு 2ஆம் இடத்துல ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உச்சமாகும் போது இந்த காலகட்டம் அருமையான காலகட்டங்க. தங்கமலை, யோகமலை, பணமலை, அதிர்ஷ்டமலை அனைத்து மலையும் உங்களுக்கு பொழியும். எப்படி சார் சொல்றீங்கன்னா, முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும் பட்சத்துல, உங்களுடைய ஈடுபாடுகள் உங்களுடைய தேடல்கள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக பணமழை உங்களுக்கு பெய்ய போகுதுங்க. தங்க மழை பொழிய போகுது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், சனி பாக்கியாதிபதி 11ல கொடுக்கதான் போறார். கண்டிப்பா கொடுக்காம இருக்க போறதில்ல. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முயற்சிகள் இருக்கும். நம்மளோட ஒரு ஜாப்ல இருக்கீங்க, நல்ல வேலை நீங்க தேடணும். தேடிக்கிட்டு இருக்கும் பட்சத்துலதான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். சிலர் இருப்பாங்க, நான் வந்து போனா இந்த பொசிஷனுக்கு தான் போவேன், நான் போனா இந்த சேலரிக்கு தான் போவேங்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து
அது கடுவாளம் பூட்டின குதிரை மாதிரி ஒரே திசையில போறீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள்ங்கிறது கொஞ்சம் தடைபடுறாங்க. எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த வேலை கிடைச்சா நீங்க ஒரு பிராண்ட் மைண்ட்ல நீங்க தேடும் பட்சத்துல நீங்க எதிர்பார்க்கறதை விட அதிகமான சேலரியோட அதிக பொசிஷன் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்தை பொறுத்த கொடுக்கக்கூடியது சனி பகவான் 11 லாபத்தை கூட அமைப்புல உட்கார்ந்து இருக்காருங்க. இதுல வந்து குரு பார்த்தா 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு தான். ஏன்னா ரிஷபத்துக்கு 8ஆம் இடம் தனுசு வீட்டுக்கு அதிபதி குரு 3க்கு வர்ற ஒரு மறைவு ஸ்தான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அமரும் போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். அப்ப விபரீத ராஜயோகமும் உண்டே. அப்போ இவ்வளோ ஃபெசிலிட்டிகள் இவ்வளோ பாசிட்டிவான அமைப்பு உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கு. இந்த நம்ம எடுத்து பார்க்கும்போது 12 ராசிகள்ல உயர்வான சொல்லக்கூடிய ரிஷபராசி. ஆல்ரெடி வீடியோவே கொடுத்துருக்க பாருங்களேன். தங்க மலையில் பொழிய போகும் ராசிகள் எவைன்னு கொடுத்துருப்போம், அதுல ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு நான் சொல்வது எல்லாமே இந்த காலம் நல்லா இருக்கு. உடல் ரீதியாகவும் சரி, திருமண வகை சரி, அனைத்து விதமான பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா இருக்கீங்க. ஏன் இன்னும் சொல்ல போனா விபத்து கண்டம் கூட இல்லைங்க. அப்படிப்பட்ட அருமையான யோகமா இருக்கீங்க. வாங்க நம்ம ஒவ்வொரு அந்த ராசிகள் எடுத்து பார்ப்போம். சனியை எடுத்துக்கோங்க. சனி 11 இருக்கும்போது லாபத்தை கொடுக்குறார். சனியோட பார்வையில் எடுத்து பாருங்க. சனியோட பார்வை 8ஆம் இடத்துல விழுது. சனியோட பார்வை 8ஆம் இடத்துல விழுந்தாலும் ஆண்டு தொடக்கத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இங்க குருவோட பார்வை தனுசு மேல இருக்கும். குருவோடைய பார்வை தனுசு மேல இருக்கும்போது சனியோட பார்வை ஒன்றும் பண்ண முடியாது. 8ஆம் இடத்த சனி பார்த்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு இருக்குங்களா? ஆண்டு தொடங்கி ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு குருவோடைய பார்வை சனி மேல இருக்கும். எப்படி? குருவோட பார்வை சனி மேல இருக்கும். அப்ப சனியோட பார்வைக்கும் சனியாலும் எந்த ஒரு கெடுதல் பலனும் இல்லை. இப்படிதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, குரு பார்வைகள் உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்து மேல ஜூன் மாதத்திற்கு பிறகு வருது. ஜூன் மாதத்துல குருவோட 9ஆம் மேல விழுந்துச்சுன்னா 9 பாக்கிய ஸ்தானம் இல்லைங்களா, அதிர்ஷ்டம் இல்லைங்களா, யோக மலை பொலியா போகுதுங்க. அடுத்து இந்த சனியோட பார்வை 3ஆம் பார்வைங்கிறது உங்க ராசி மேல விழுந்து. 3ஆம் பார்வை ராசி மேல சனி பார்க்கிற இடமெல்லாம் வந்து அந்த அளவு சுபிச்சம் பெறாது. குரு பார்க்கிற இடம் சுபிச்சமாகும், சனி பார்க்கிற இடம் சுபிச்சம் ஆகாது. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சோ இதுல சனி உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு இல்லைங்களா, கிட்டத்தட்ட 2 வருஷம் பார்த்துட்டு தான் இருப்பார். போன சனி பயிற்சி வருகின்ற சனி பயிற்சிக்கு சனியோட பார்வைகள் இந்த உங்களுடைய இந்த ராசி மேலேயே விழுந்து. என்ன நடக்கும்னா இந்த ராசி மேல சனி விழுகும் போது உங்களுக்கு டிமோட்டிவேஷன் எண்ணம் மட்டும் இருக்கும். என்னால முடியாது, எனக்கு கிடைக்காது, எனக்கு நடக்கல, எனக்கு செய்ய மாட்டேன் 4 விடவே சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. முதல்ல இதை நிப்பாட்டுங்க. தன்னை பற்றி தாழ்வான எண்ணத்தை சனி பகவான் கொடுப்பாரு. சனி யோகத்துல இருக்க சனி கொடுப்பாரு. சனியோட பார்வைகளுக்கான பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு எண்ணத்தை மட்டும் தூக்கி போட்டுருங்க. எனக்கு ஏன் அவன் கொடுக்கல, எனக்கு ஏன் கொடுங்க நினைக்கிறீங்கன்னா என்ன நினைக்க அந்த இடத்துல என்னோட முயற்சி சரியே இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி பண்ணணும் எண்ணத்தை மட்டும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. போதும். உங்களை பத்தி நீங்க பாசிட்டிவா நினைங்க. நெகட்டிவா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு இவ்வளவுதான் போல, என்னோட திறமை இவ்வளவுதான் போல நெகட்டிவான எண்ணம் இருக்கும். அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு என்னால முடியும் எண்ணத்தை மட்டும் எடுத்து பாருங்க. இந்த காலம் சூப்பரா இருக்குங்க. அடுத்த சமயம் பாரு 5ஆம் இடத்துல வரும். 5ஆம் இடத்துல சனி பார்க்கிறாருங்க. சனி 5 பார்த்து என்ன பண்ணும், மனசுல ஒரு தீய எண்ணம் இருக்கும். தீய எண்ணம் என்ன, எதுக்குப்பா இந்த வாழ்க்கை, இந்த வேலையை எதுக்கு நம்ம பார்க்கணும், இந்த வேலையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாமா, இந்த வேலையை தூக்கி போட்டு வேற ஒன்று செய்யலாமா, கண்டிப்பா எண்ணம்லாம் இருக்கும். புரியுதா? ஆனா இந்த எண்ணங்கள் இருக்குன்னா இந்த எண்ணத்தை இப்ப இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க புதிய தொழில் தொடங்க சூப்பரா இருப்பீங்க. அதுக்காக எல்லாரும் இங்க வேலை இசன் பண்ணிட்டு தொழில் அவசியம் இல்லை. தொழில் தொடங்கலாங்கிற எண்ணத்துல இருக்கிற நீங்க இந்த குரு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க பாருங்க. ஏன்னா இந்த குரு சனியை பார்க்கும்போது சனியோட பார்வை வந்து நல்ல பார்வையா மாறி, ஏன்னா குரு பார்க்கல சனியை, அப்ப இது நல்ல பார்வையா மாறி வரும். அந்த நேரத்துல ஆரம்பிங்க. புரியுது? அப்போ இந்த 2020 தொழில் கூட தொடங்கலாங்க. குரு வச்சு பாருங்களேன். குரு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ல குரு. இது வரைக்கும் கல்யாணமே ஆகலைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே 2027 கல்யாணம் ஆயிடும். ஏன்னா சொல்றேன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்துகிட்டு இருக்காரு ஜூன் மாசம் வரைக்கும். இந்த ஜூன் மாசம் வரையும் குரு இருக்கிற காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே திருமணம் ஆகும். ஃபர்ஸ்ட் குடும்பத்துல சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கடன் இருக்கா, கடன் தீரும். 2வது பாயிண்ட். 3வது வந்து கடன் தொல்லைகள் இருக்கு. கடன் வந்து எப்படின்னா வெளில வரணும்னா இதுக்கு வியாழக்கிழமை குரு வழிபாட்டோட நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா கடனை அடைக்கிறது முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா கடன் அமையும். புரியுதுங்களா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லத்துல வந்து எனக்கு வந்து ஒரு அமைதியே இல்லை சார், நான் புதிய வீடு வாங்கலான்னு இருக்கேன், இல்ல நான் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசா கட்டலான்னு இருக்கேன், தாராளமா பண்ணலாம்.
அதுக்கு உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்து. 4ஆம் இடங்கிறது வீடு, வண்டி வாகன வீடு இல்லைங்களா? சோ இந்த வீட்டுக்கு லாபஸ்தானத்துல குரு உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம இதுக்கு நீங்க பண்ணும்போது இதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடும். ஜூன் மாதத்துக்கு பிறகுனா அது கொஞ்சம் தள்ளுபடி இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இந்த குரு பகவான் பயிற்சியை வந்த பிறகு குருவுடைய பார்வைகள் எப்படி இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவோட பார்வை எப்படி எவ்வளவு யோகம் பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா, குரு 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. தன்னோட 10ஆம் பார்வையால குரு 11ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்தா என்னங்க ஆகும்? லாபம் சேருங்க. ஏதாச்சும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அது எடுத்து போடுங்க. இல்லைன்னா வந்து இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கையில எவ்வளவு சக்திக்கு முடியும் ஏதாவது சிறிய சேமிப்பு சேர்த்து பாருங்க. அந்த சேமிப்பு பன்மடங்கா போயிடும். ஏதோ ஒரு சேமிப்பு. ஏன் நான் சொல்றேன்னா, ஆல்ரெடி உங்களுடைய பாக்கியாதிபதி 11ஆம் இடத்துல உட்கார, அந்த பாக்கியாதிபதியை குரு பார்ப்பார். தனக்கார உச்சம். அதாவது நல்ல நேரத்துல நல்ல காலத்துல நல்லது செய்யும் போது அது பன்மடங்கா போயிடும். நல்ல நேரத்துல நல்ல காலத்துல நல்லது செய்யும் பன்மடங்கா போயிடும். அதுக்காக ஒரு சுபகாரியம் பண்ணும்போது நல்ல நேரம் இருக்கா, சுப முகூர்த்தம் இருக்கா நம்ம பார்க்கணும். அப்போ சுபமான நேரத்துல தான் பண்ணணும். அப்போ சேமிப்பு மிக முக்கியமான ஒரு சுப காரியம். இந்த சுப காரியத்தை நீங்க பண்றதுங்கிறது இந்த காலகட்டத்தில் எது வேணா பண்ணுங்க. ஏதோ சிறிய தொகை நீங்க பண்ணி பாருங்க, பன்மடங்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு. அதே மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நல்ல சார் நான் காசு மட்டும் சேர்க்கணும், பரவாயில்லைங்க, நகை கூட வாங்கி வைங்க. ஒரு இடத்துக்கு கூட வாங்கணும், தாராளமா வாங்க, ஒண்ணும் தப்பே இல்லை. ஏன்னா வந்து எதுக்காச்சும் நல்ல காரியம் செயல் செஞ்சு பாருங்க, நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கும். சரி, நல்லதை விதைத்தால் நல்ல நேரத்தில் நல்லதை விதைத்தால் நல்லதாகவே அது கிடைக்கும். அடுத்தபடியாக குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு 9ஆம் இடத்துல விழுது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பாக்கியதை உயரப்போகிறதுங்க. பாக்கியவான் பாக்கியதை உயர. ஏன்னா உச்சம் பெற்ற குரு, வலிமையான குரு. இப்ப நீச்சம் பெற்ற குரு பார்க்கறதுக்கும் உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்ல வலுவான குரு, வலுவான பார்வையில் உங்க பாக்கி 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தகப்பன் மூலியமான ஆதாயம், தகப்பன் மூலியமா பொருள் சொத்துக்குன்னா பொருள் சொத்துல கைக்கு வந்து சேரும். அப்பா மகன் உறவு இருந்த விரிசல்கள் பெரியவங்க நீங்க அப்பா மகன் ஒண்ணு சேரக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு போற சார், வெளிநாடு போற வாய்ப்பு கிடைக்கல சார், இப்ப கிடைக்கும், கண்டிப்பா வெளிநாடு போற வாய்ப்பு கூட கிடைக்கும். நீங்க நல்லதுக்காக நல்ல விஷயத்துக்காக நீ ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா இறைவன் 10 மடங்கா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய காலம். சொல்லுங்களேன், இறைவனை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி வைத்த இறைவன் உங்களை நோக்கி 1000 அடிகள் முன்னோக்கி வைப்பார். அதே கான்செப்ட் இப்ப உங்களுக்கு அக்செப்டபிள் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. மகரத்தை குரு பார்க்கிற, மகரங்கிறது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், உங்களுக்கு 9ஆம் இடம். தொழில் ரீதியான முன்னேற்றமும் உண்டு. தொழில் ரீதியா ஏதோ ஒரு பாராட்டுறது ஏதோச்சும் வரும். நீ என்ன பண்ணும், எஃபெக்ட் போடணும். கண்ணை மூடிட்டு எஃபெக்டா போடுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட பன்மடங்கா உங்களுக்கு ஆதாயமும் சரி, வேலையில முன்னேற்றமும் சரி, பதவி உயர்வும் சரி, பாராட்டு பத்திரம் சரி, ரிட்டர்ன் சரி ஆகும். என்னெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அத்தனையும் வந்து சேரும். எப்போ முயற்சிகள் செய்யும் இந்த காலகட்டத்துல, இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். தொழில் ரீதியாகவும் சரி. அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது என்ன பண்ண, தான தர்மங்கள் நிறைய பண்ணும். தான தர்மங்கள் நிறைய பண்ணும். தர்மம் தலை காக்குங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், சாப்பாடு கொடுக்கும் 10 பேருக்கு. தானம் தர்மம் பண்ணுங்க. உதவிகரம் 2 பேருக்கு செஞ்சுப்பாங்க, உதவிகரம் கொடுங்க. நீ உதவி பண்ண நீங்க மேல உயர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. உயர்வுகள் உங்கள் பக்கம் உண்டு. இந்த காலகட்டத்துல கலக்கம் தயக்கம் வேண்டாம் அன்பர்களே. சரி, குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல வருது. கணவன் மனைவி ஒற்றுமைங்க. குருவோட பார்வை ஜூன் மாதத்துக்கு பிறகு 7ஆம் இடத்துல விழ போகுதுங்க. 7 கணவன் மனைவிங்க. பாதி பேர் திருமணமே ஆகல, எவ்வளவோ கோயில் போயிட்டாங்க, எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டாங்க, எனக்கு திருமணமே ஆகலங்க, எனக்கு கல்யாணமே எனக்கு வேணாங்கன்னா சன்னியாசம் போயிடறாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க கூட இந்த காலகட்டத்தை திருமணம் அமையும். டக்குன்னு வரும் பார்த்தாங்க, பேசினாங்க, நிச்சயம் பண்ண 1 மாசத்துல கல்யாணங்கிற மாதிரி. ஏன்னா குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சனி பகவான் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இது வரைக்கும் கணவன் மனைவியா இருக்கீங்க, வாழ்க்கையில பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு சார், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னவங்க கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு இந்த புத்தாண்டுல அண்டர்ஸ்டாண்டிங் வளரப்போகுது. நீ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம நீ இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அந்த காதல் அந்நூலியம் வளரும். கவலை வேண்டாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும். இல்லற வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி கணவன் மனைவி வாழ்க்கையில அந்நூன்யமும் காதலும் அன்பும் பெருகக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கு. எப்பவுமே சண்டையே வரதுன்னா சிறு சண்டைகள் வரும். இந்த கோச்சாரத்துல சுத்திட்டே இருக்கு பார்த்தா மாதக்கரங்கள் செவ்வாய் இதெல்லாம் மாறி வரும்போது சிறு சண்டை வந்து பெரிய அளவு சண்டை எதுவும் இல்லை. சார் வாகன விபத்து, சார் வாகன விபத்து பெரிய அளவுல எதுவும் இல்லை.
பெரிய அளவு உடல் உபாதை இல்லை, பெரிய அளவுல வாகன விபத்துக்கள் இல்லை, பெரிய அளவுல எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? ஆக மொத்தத்துல டாப் நம்பர் 1 ராசிகள்ல இந்த ரிஷப ராசி இருக்கு. இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம். விதை விதைக்கணும். இப்போ ஒரு விவசாயி விதை விதைச்சா அப்படியே நெல் டன்காக கொட்டுமானா அவர் என்ன பண்ணணும் பாருங்க, ஏர் போட்டு ஏர் உழணும். அவருடைய வேர்வை, அந்த முயற்சிகள், உடல் உழைப்புகள் அந்த மண்ணில் அவர் போட்டு ஏர் போட்டு ஏர் உளுந்து, புரியுதுங்களா, நெல் விதைச்சு அதை களபறிச்சு அதை நெல்லை திருப்பியும் நடவு நட்டு அதுக்கு மருந்து அடிச்சு அவர் அறுவடையை பார்க்கும்போது அவருக்கு அறுவடையில இருந்து அந்த மகசூல் அதிகமா இருக்கும். அப்போ என்ன பண்றார், உழைக்கிறார். உழைக்கும் போது மகசூல் அதிகமா வருது. அப்போ நீங்க இந்த காலகட்டத்துல என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய முயற்சி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு பக்கம் இருக்கா, முயற்சி 10 மடங்கு இருக்கும். அப்படி இருக்கும் காலகட்டத்துல இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டமா இருக்கு. நேரங்கள் கூடி வருதுங்க. நல்ல நேரம் வரும்போது நம்ம முயற்சி பண்ணும்போது ஒரு தடைகள் நம்ம கீழே தோண்டு விழுந்தா கூட நம்ம கை கொடுத்து தூக்கி விடுறதுக்கு 4 பேர் வருவாங்க. கவலைப்படாத, நீ செய், உன்னால முடியும், நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்றது 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் நல்ல நேரம் வந்துச்சு 4 பேர் கூட நிற்பான், நல்லதுக்காக நிற்பான். கெட்ட நேரம் கெட்டது கூட நல்லது நிற்பான். அதுதான் விஷயம். நல்லது பண்றது நல்லதுக்கு 4 பேர் கூட நிற்பான். இதுல மிக முக்கியமா குரு பகவான் நிக்கிறார். இவ்வளவு என்னங்க, சனி பகவான் நிக்கிறாருங்க. சனி 11ல. சனி என்னங்க, உழைக்கக்கூடிய கிரகம், மந்தமான கிரகம். அப்போ சனி மந்தத்தை கொடுக்கிறார். இந்த மந்தத்தை தூக்கி போட்டுட்டு ஆக்டிவா நீங்க இருக்கும் பட்சத்துல குரு லாபத்தை கொடுக்கிறார். குரு நேர்வேல தான் கொடுப்பார். உழைச்சாதான் சம்பளம். குருவை பொறுத்த வரைக்கும் உழைக்கல தூங்குனீங்கன்னா ஒண்ணுமே தரப்பட்ட. அப்போ 2026ல நீங்க என்ன பண்ணணும்னா, எஃபெக்ட் போட்டா உங்களுக்கு பலன் அதிகமா கிடைக்கும். சொல்லாங்க இல்லையா, சார் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டேன் சார், எனக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா வந்து சார், எனக்கு அவன் சொன்ன ரிட்டர்ன்ஸ் 3% சார், நான் வாங்கின ஷேர் அதிகமாக இருந்தாலும் எனக்கு பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரா 20% கொடுத்து 23% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாங்க. அப்போ எப்படி உழைப்பு இருந்தா அதிர்ஷ்டத்தை அவர் கொடுப்பாரு. கவலையே வேண்டாம். சுக்கரனோட ஆட்சி வீடு, புதுலா உங்களோட ராசி சுக்கரனுடைய ஆட்சி வீடு. சுக்கரன் குருவை மிஞ்சி கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன். சந்திரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. புரியுதா? சந்திரன் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொட்டக்கூடிய கிரகம். அப்போ அதிர்ஷ்டமும் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகமும் உங்களுடைய அந்த ராசி கட்டத்துல இருக்கு. அப்போ கலக்கம் வேண்டாம், கவலை வேண்டாம். இந்த பண மலையிலும் தங்கம் மலையிலும் நனைய தயாரா இருந்துக்கோங்க. ஓவராலா இந்த 2026 எப்படி இருக்குன்னா, நல்லதை நினைங்க, நல்லதே நடக்குங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல யோகமான நேரமா இருக்கு. இல்லத்தரசிகளை எடுத்து பார்க்கும்போது இல்லத்தரசிகள் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, வீட்டுல நான் இவ்வளவு பண்ணேன், இது செஞ்சேன், எனக்கு இவ்வளவு எனக்கு மரியாதை வந்துச்சு, இதை இவ்வளவு பார்த்து செஞ்சேன், என்னை கண்டுக்கவே இல்லைன்னு சண்டை போற நேரமெல்லாம் போயிட்டு, இப்ப இல்லத்தரசி எப்படி யோசிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம காசு சேர்க்கலாமே, நம்ம கணவருக்கு நம்ம கையால ஒரு 10 ரூபா காசு கொடுக்கலாமே, நம்ம கணவருக்கு நம்மளும் ஒரு உதவியா இருக்கலாமே, எண்ணங்கள் வரும். அது மாதிரி எண்ணங்கள் வருதா, அப்ரிசியேட் பண்றேன். ஏன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்க தொடங்க ஆரம்பிங்க. ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்போம். மனைவி மூலியமா அல்லது லைஃப் பார்ட்னர் மூலியமா ஒரு ஆதாயம் கணவருக்கு உண்டு. அது மாதிரி வரும் பட்சத்துல என்ன பண்ணுங்க, உங்க ஐடியாஸை கணவரோட ஷேர் பண்ணுங்க. கணவரும் உங்களுக்கு முழுமையா இணைந்து, நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், சேர்ந்து உங்களோட ஒர்க் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தை நீங்க ஏத்துக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ற அமைப்புகள் வரும். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி அடுத்த லெவல் ஃபைனான்ஸ் லெவல் நம்ம குரோத் மேல கொண்டு போகலாங்கிற அமைப்புகள் வரும் குடும்பத்தை. ஸோ இல்லத்தரசியும் சேர்ந்து கணவனோட இணைந்து நீங்க பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யார் எதுவுமே அனுசரிச்சு போகிற பண்பு வந்துடும். உங்க மாமனாரத்தினோட என் மாமனார் திட்டிட்டு போட்டுங்க, நீங்களே உங்க வாயால சொல்ற அளவுக்கு பெருந்தன்மை, அதே மாதிரி மெச்சூரிட்டி லெவல்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்க கணவருக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். கணவருக்கு ஃபைனான்ஸ் ரீதியாகவும் ஏன் இப்படி பண்றீங்க, இதை இப்படி பண்ணலாமேன்னு இந்த ரிஷப ராசி அல்லது லக்னத்துல பிறந்த இல்லத்தரசிகள் தன் துணைவருக்கு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர்ஸுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் பில்டப் இருக்கும். 2வது, படிக்கின்ற மாணவரை எடுத்து பார்க்கும்போது படிக்கின்ற மாணவர் இந்த காலகட்டத்திலும் வீகம் நல்லா இருக்கும். எப்படி படிக்கலாம், எங்க சென்று படிக்கலாம், வெளிநாடு போகலாமா, இல்ல ஹாஸ்டல் தங்கி படிக்கலாம், நண்பரோட சேர்ந்து கூட்டா சேர்ந்து நம்ம ஒன்னா படிக்கலாமா அமைப்புகள் இருக்கும். படிப்புல ஒரு தெளிவு கிடைக்கும். சில பேர் புரியாமையே குழப்பத்திலேயே படிப்போம், இது என்னன்னு தெரியலப்பா, நம்ம மொட்டை காப்பி அடிச்சுக்கலாப்பா. பட் அதெல்லாம் இல்லாம தெளிவு கிடைக்கும். என்ன படிக்கிறோம், இதை படிச்சா இங்க எப்படி ஆன்சர்ஸ் தெளிவு கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. நல்ல எஜுகேஷன் இருக்கு இந்த காலகட்டத்துல. நான் வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளிநாடு போய் படிக்கிற அமைப்பும் வரும். உங்களுக்கு படிப்புகள் என்னென்னலாம் நீங்க
எக்ஸ்பெக்டேஷன் வைக்கணும், அத்தனை எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு வந்து நிறைவேறக்கூடிய காலமா இருக்கும். அதே மாதிரி படிப்புலையும் முன்னேற்றம் இருக்கும். அதே சமயத்துல படிப்புல முன்னேற்றம் இருக்குனாலும் சனி உங்களோட ராசியை பார்த்துடுவோம். மந்தம் இருக்கும், சோர்வு இருக்கும். சரியான உடற்பயிற்சியும் சரியான தியானமும் இருங்க, நல்லா படிச்சு முன்னேறி வருவீங்க. சீனியர் சிட்டிசன் எடுத்து பார்க்கும்போது சீனியர் சிட்டிசன் வந்து இந்த காலம் நல்ல காலமா இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணலாம்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது எந்த ஒரு பிரச்சனை சொல்ல போறது இல்லை. ஆனா என்னதான் இன்வெஸ்ட் நம்ம பண்ணால் கூட அதுல வந்து கவனமா பண்ணுக்கோங்க. என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, என்னதான் கிரகங்கள் நல்லா இருந்தாலும் கோச்சாத சுத்தி வரக்கூடிய இந்த சூரியன் மாதக்கிழமை மாறி மாறி வருவாங்க, செவ்வாய் மாறி மாறி வருவாங்க. இவங்கெல்லாம் மாறி மாறி சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன்ஸ்ல தடங்குகள் ஏற்படலாம். சோ எதுலையுமே மியூச்சுவல் ஃபண்டுங்கும் போது சரி, இல்ல அந்த ஷேர் மார்க்கெட் சரி, எதா இருந்தாலும் சரி, நீங்க பண்றீங்கன்னா கவனமா பண்ணுங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா கொடுக்காதா, நம்ம செய்யறது சரியா தானே யோசிச்சு நீங்க பண்ணுங்க. நல்ல காலம் இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு, புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த காலத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சீனியர் சிட்டிசனானு வந்து உங்களுக்கே சந்தேகம் வருங்க. ஏன்னா அவ்வளவு ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கீங்க. ஏன்னா குரு பார்த்து இல்லைங்களா, மந்தன குரு பார்க்கும் போதே மந்தன் ஆக்டிவேட் ஆயிடுவார். அப்போ இந்த பார்வை நல்ல பார்வை வந்து விழுந்துடும். ஜூன் மாதத்துக்கு பிறகு சீனியர் சிட்டிசன் மாதிரி தெரியாது. ஒரு 16 வயசு பையன் மாதிரி அப்படியே துரு ஆக்டிவா இருப்பீங்க. அவ்வளவு ஒரு ஒர்க்லோட ஈஸியா நீங்க டேலி பண்ற அளவுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தா கூட, ஒர்க்லோட் கொடுத்தா கூட ஈஸியா அதை கடந்து போயிட்டு வந்துருவீங்க. அடுத்து வந்து ஆலயம் சென்று வழிபாடு பண்றது சில பேர் கேட்பீங்க. ஆலய வழிபாடு எது சார் நான் பண்ணேன். இந்த காலம் நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கஞ்சனூர் போயிட்டு சுக்ர பகவானை ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி திங்களூர் போயிட்டு சந்திர பகவானை ஒரு முறை வழிபாடு பண்ணி, திங்களூர் சந்திர பகவான், அதே மாதிரி கஞ்சனூர் சுக்கிர பகவான் வழிபாடு பண்ணிக்கோங்க. பிரதி வாரங்கள்ல வரக்கூடிய திங்கட்கிழமைகள்ல பார்வதிக்கும் சிவனும் சேர்ந்து கூடிய ஆலயத்துல மாலை நேரங்கள்ல இந்த சூரியன் அஸ்தமனிக்க கூட 5 to 6, அந்த சூரிய அஸ்தமன நேரத்துல 5 to 6 இந்த டைமிங்ல வந்து நெய் தீபம் போட்டு அந்த பார்வதி தேவியை மனமாற வேண்டி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ஒரு முறை திருவண்ணாமலை கிரிவலம் கூட போயிட்டு வாங்க. உங்க நல்ல சுபிச்சத்தை வாரி வழங்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு படிக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு கொண்டக்கடலை வந்து அவருக்கு வந்து நீங்க வந்து பிரசாதமா வச்சு 4 பேர் தான தர்மம் பண்ணிட்டு வரும்போது நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல ரிஷப ராசிக்கு டக்கரா இருக்குங்க, கவலையே வேணாங்க. 2026 உங்களுக்கு தாங்க பிறக்குது. உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு செக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அதை நீங்க தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கிறது உங்களுக்கு எந்த ஒரு மேட்ச் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா, என் நம்பர் ஸ்கிரீன்லயே இருக்கு பாருங்க. நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், அல்லது கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம்.